பிரெட் உருளைக்கிழங்கு சேர்த்து ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 5 பிரெட் பீசஸை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சுக்கோங்க. அடுத்து இது கூட பொடியை கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, துருவன கேரட், பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு. நம்ம பவுடர் பண்ண பிரெட்டை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ரோல் மாதிரி செய்ய போகிறேன். நீங்கள் கட்லெட் மாதிரி கூட செய்யலாம். அடுத்த ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. பிரெட் பவுடர் பண்ணதை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ரோல் பண்ணதை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட்டில் எல்லா சைடும் படுற மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ணதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். டேஸ்டியான பிரெட் ரோல் வந்து ரெடி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.